ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு டிராவல் விளாக் தான் வரப்போகுது. தொடர்ந்து நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காலையிலே என்னோட ஹஸ்பண்டும் தர்ஷனும் கிளம்பி ஊருக்கு போயிருக்காங்க. நானும் தனுஷும் கிளம்பி கடலூருக்கு தான் போக போறோம். தனுஷோட பிறந்தநாள் வந்து வரப்போகுது. வர சனிக்கிழமை தனுஷோட பிறந்தநாள் வருது. அதனால பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக இன்னைக்கு கடலூர் தான் போக போறேன். சிதம்பரத்திலே ஒரு பெஸ்டான ஷாப்லயே ட்ரெஸ் எடுத்துக்கலான்ட்டு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பட் கடலூர்ல எனக்கு இன்னொரு ஒர்க் வந்துருச்சு. அதனால இன்னைக்கு பாப்பாவை கூட்டிட்டு போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு சேம் அந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு இப்போ வண்டி எடுத்துட்டு வந்து பெரியார் டெப்போல தான் விட்டுருக்கேன். இந்த டெப்போல தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்றாங்க. ஸ்டாஃபோட ஒய்ஃபுங்கிறதுனால டூ வீலர் வந்து எனக்கு நிறுத்துறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களுக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்க வாட்ச்மேன் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டு வந்திருக்கேன். ஈவினிங் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே கடலூர் பஸ் வந்துச்சு. பஸ்ல ஏறிட்டோம். ஆக்சுவலி டிக்கெட் கொடுத்து தான் போற மாதிரி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட பாஸ் எடுத்துட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாஸ் வந்து எடுக்க முடியாது, ஆஃபீஸ் லீவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்றது, டிக்கெட் கொடுத்து தான் போய் ஆகணும்ட்டு எனக்கு 31 ரூபாய், தனுஷிக்கு 31 ரூபாய். இங்க இருந்து சிதம்பரம் டெப்போல இருந்து கடலூருக்கு 31 ரூபாய். எங்க 2 பேருக்குமே மொத்தம் டிக்கெட் 62 ரூபாய் ஆயிடுச்சு. கேவிடெக்ஸ்க்கு நேரம் நிறுத்துங்கன்னு சொல்லி நாங்க கேட்டிருந்தோம். அவங்க நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு சுமங்கலி பழைய கடைக்கு நேரம் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. இங்க இருந்து இப்ப நாங்க நடராஜா நடந்து திரும்ப போயிட்டு இருக்கோம். என்னோட ஹஸ்பண்ட் கூட வந்திருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல இறக்கி விட்டுருப்பாங்க. நாங்க 2 பேரும் எப்படி அவங்களுக்கு தெரியுறோன்னு தெரியல. அங்க ஸ்டாப் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா கடலூர் இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கேன். அதனால அங்க இறக்கி விடல. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் கேவிடெக்ஸ் தான் வந்திருக்கோம். இங்கே ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் எப்படி இருக்கு, பாப்பாவுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா இங்கேயே எடுத்துக்கலான்ட்டு இப்போ குழந்தைகள் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். தனுஷிக்கு வந்து 38-40 சைஸ்ல தான் நம்ம ட்ரெஸ் எடுக்கணும். கெவுன் தான் எடுத்துக்க அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இந்த கலெக்ஷன் வந்து பாப்பா கிட்ட இல்லவே இல்லை. சுடி தான் நிறைய வச்சிருக்கா. அதனால இதுல எடுத்துக்கலாம் ஒரு கலெக்ஷனா பார்த்து அப்படின்ட்டு இப்ப பார்த்தேன். இதோட ரேட் வந்து 2500 சம்திங் சொன்னாங்க. 2000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு வேணும்னா ஹேங்கர்ல தான் இருக்கும், நீங்க ஹேங்கர்ல போய் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹேங்கர்ல வந்து பார்த்தா எதுவுமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாவே இல்லை. கலெக்ஷன் வந்து பாப்பாவோட சைஸுக்கு கம்மியா தான் இருக்கு, அதிகமாவே இல்ல. நாங்களும் ரொம்ப நேரமாவே பார்த்துட்டு இருந்தோம். 40 சைஸ், 38 சைஸ் எல்லாம். இப்ப இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து பிங்க் கலர்ல இருக்கும். நெக்ஸ்ட் சரி டாப்ல ஏதாச்சும் எடுக்கலாம், டாப் எடுக்கணும்னா அதுக்கு லெகின் தனியா எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. டாப்பும் பார்த்தேன், அதுவும் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஒரு 2 ஃப்ராக் மட்டும் இப்ப நாங்க எடுத்துட்டு ட்ரைலர் ரூமுக்கு வந்து இப்போ போட்டு பார்த்துருக்கோம். இந்த ஃப்ராக் ஒன்று, இதோட காஸ்ட் வந்து 1000 ரூபா சம்திங் வந்துச்சு. அடுத்தது இந்த ஃப்ராக் எடுத்திருந்தேன். இதோட காஸ்ட் வந்து 1200 ரூபா சம்திங் வந்து. துணியோட குவாலிட்டி வெளியில பார்க்க நல்லா இருக்கு. உள் சைடு பேப்பர் மாதிரி இருக்கு. கண்டிப்பா ஒரு டைம் தண்ணியில போட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் அது லைஃப் வருமானு தெரியல. நம்ம இவ்வளவு காசு அதுல போடுறதா அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ் அப்படியே வச்சுட்டு இங்க இருந்து இப்போ ஆனந்தம் சில்க்ஸ் கடைக்கு தான் போக போறேன். இப்போ கேவிடெக்ஸ்ல பார்த்த வரைக்கும் தனுஷிக்கு வந்து எந்த கலெக்ஷனுமே வந்து செட் ஆகல. பாப்பாவோட சைஸுக்கு கலெக்ஷன் கம்மியா இருக்கு. அதனால அங்க இருந்து இப்ப நாங்க வந்துட்டோம். வந்ததுமே தனுஷி வந்து பானிபூரி வந்து கேட்டிருந்தா. பானிபூரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சமோசா இருந்துச்சு, அதனால சமோசா மட்டும் வாங்கிக்கமான்னு பாப்பாக்கு 2 சமோசா, எனக்கு ஒண்ணு பாப்பாவுக்கு ஒண்ணு இப்போ வாங்கியாச்சு. சாப்பிட்டுட்டு உடனே போயிட்டு ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாம் பார்த்து கரெக்டா இருந்துச்சுன்னா எடுத்துட்டு அடுத்து மெயினா கடலூர் எதுக்கு வந்தனோ அந்த ஒர்க்கு பார்க்கறதுக்கு இன்னும் கிளம்பல. அடிஷனல் ஒர்க்கு தான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். பாப்பாவும் சேர்ல உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டா. கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வாமா, சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தனுஷிக்கு எப்போ ட்ரெஸ் எடுக்க போனாலும் கரெக்டா ஒரு ட்ரெஸ் உடனே அமையவே அமையாது. குறைஞ்சது ஒரு 1 ஹவர் 2 மணி நேரமா தான் ஆகும். இருந்தாலும் கலெக்ஷன் இருக்கும், பட் பாப்பாவோட சைஸுக்கு அந்த ட்ரெஸ் கிடைக்காது. இந்த மாதிரி எனக்கு நிறைய பிரச்சனை வந்து வந்திருக்கு. ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது போட்டு பார்க்கும்போது கரெக்டாவே இருக்காது. இது திரும்ப வந்து மாத்திட்டு போகணும்னு திரும்ப ட்ரெஸ் மாத்துறதுக்கு ஒரு டைம் செலவு பண்ணிட்டு நான் வரணும். ஆல்ரெடி ஒரு பிளாக்ல பார்த்துருப்பீங்க, போன வருஷம் பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுத்தது பத்தாம திரும்ப போய் மாத்தி எடுத்துட்டு வந்தேன்னு பிளாக் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஆரம்பத்துல இருந்து என்னோட சேனல் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இப்போ நேரா ஆனந்தம் சில்க்ஸ்ல வந்தாச்சு. எக்ஸிலேட்டர் வழியா ஏறி இப்போ நாங்க வந்து தனுஷிக்கு ட்ரெஸ் எடுக்கிற செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கேயும் வந்து நான் ஃப்ராக் தான் பாக்குறேன். இங்க வந்ததும் தனுஷிக்கு நிறைய கலெக்ஷன் வந்து வச்சிருக்காங்க. பாப்பாவோட சைஸுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு பாருங்க. இங்க இருக்கிற ஒரு 3-4 ஹேங்கர்ல ஃப்ராக் தான் வச்சிருக்காங்க. நானும் ஒரு ட்ரெஸ்ஸா எடுத்து வச்சு பார்த்து இதுல ஒரு 2 ட்ரெஸ்ஸை மட்டும் ட்ரைலர் ரூம்ல எடுத்துட்டு போய் போட்டு பார்க்கலான்ட்டு இப்போ செலக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். சோழியில பார்க்கலான்ட்டு இங்க வந்திருந்தேன். இதோட காஸ்ட் வந்து 1500 ரூபாய். பட் வீட்டுல வந்து ஒரு சோழி ட்ரெஸ் பாப்பாவுக்கு இருக்கு, அதை இன்னும் ஸ்டிச் பண்ணல. அந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். அதனால இப்போ சோழி தேவையில்லை. ஃப்ராக்லே பாருமான்னு சொல்லிட்டு ஒரு 2 ஃப்ராக் வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ராக் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஒன்று தனுஷியே செலக்ட் பண்ணியிருந்தா. இந்த ஃப்ராக் வந்து தனுஷி வந்து செலக்ட் பண்ணியிருந்தா, பட் நல்லாவே இல்லை. இந்த ஃப்ராக் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாப்பா இன்னும் ஒரு 2-3 வருஷம் ட்ரெஸ் போடுற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாகவும் நான் எடுத்திருக்கேன். இந்த ட்ரெஸ் தான் ஃபைனலாக தனுஷிக்கு வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். பிங்க் கலர்ல ஃப்ராக் எடுத்திருக்கேன். இது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட ரேட் வந்து 900 ரூபாய் சம்திங் வந்துருந்துச்சு. பாப்பா வந்து வளர்ந்துகிட்டே வரா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கணும். இன்னும் அட்வான்ஸா ஒரு 2 இயர்ஸ் போடுற மாதிரி
மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும். போட்டால் ஒரே டைம் போட்டு தூக்கி போடுறது, அந்த காசு நம்ம வந்து அதில் போடக்கூடாது. அதனால சரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கலான்ட்டு இப்போ 40 சைஸில் எடுத்திருக்கேன். பட் பிடிக்கலாம் முடியாது, கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு 2 வருஷம் தனிச்சு வந்து போடலாம் கண்டிப்பாக. இப்போ ஃபைனலாக பாப்பாவுக்கு ஃப்ராக் எடுத்தாச்சு. சூப்பராக இந்த கடைக்கு வந்ததும் செலக்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி எனக்கு ஒரு கடைக்கு 2 கடை ஏறினா தான் தனிச்சிக்கு ட்ரெஸ்ஸு அமையறாங்குது. போன உடனே ட்ரெஸ் வந்து தனுஷிக்கு அமையவே அமையாது. அது என்ன டிசைன்னு எனக்கு தெரியல. இப்போ ஆனந்த சில்க்ஸ்ல ட்ரெஸ் எடுத்துட்டு உடனே இப்போ கேவிடெக்ஸ் தான் வந்திருக்கேன். இங்க எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்றதுக்காக ட்ரெஸ் பார்க்கறதுக்கு வந்திருந்தேன். கலெக்ஷன்லாம் வந்திருக்கு அப்படின்னு இப்போ தனுஷிக்கு தான் பார்த்தேன். எனக்கு வந்து ட்ரெஸ் பார்க்கல. எனக்கு ஏதாச்சும் கலெக்ஷன் இருந்துச்சுன்னா எடுக்கலான்ட்டு இப்போ கேவிடெக்ஸ் தான் வந்தேன். வந்ததுமே தனுஷி வந்து இங்கேயாச்சும் எனக்கு பானிபூரி வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து பாப்பா கேட்டிருந்தா. ஒரு பானிபூரி வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு இப்போ நேரா வந்து சுடி செக்ஷனுக்கு வந்தேன். வந்ததுமே ஷால் வந்து ரேட் வந்து 39 ரூபா சொல்லியிருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமா ஆயிடுச்சு. எங்க போனாலும் ஷாலோட ரேட்டு 150 ரூபா 130 ரூபா சொல்லுவாங்க. இவங்க 39 ரூபாயில இருக்குமா எடுத்துக்கிறியாமான்னு கேட்டாங்க. நீங்க வந்து ஓபன் பண்ணி லென்த் காமிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். அவங்க வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க. நல்லா லென்த்தாகவும் இருக்கு. டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒயிட் ஷாலும் சரி, ப்ளூ, பிளாக் எல்லா ஷாலுலையுமே டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கல்லூரி எப்போ வரும்னு தெரியாது. அதனால 39 ரூபா ஷால் ஆஃபர்ல கொடுக்கும்போது அதை வாங்காம நம்ம போவோமா? 3 ஷாலை கொடுங்கன்னு ஒயிட், பிளாக், ப்ளூ 3 ஷாலும் நான் வந்து ஒரு ஷால் 39 ரூபா 3 ஷால் வாங்கி பில் பண்ணிட்டு இப்போ டோக்கனுக்கு வந்திருக்கேன். தன்ஷியோட ஃப்ராக் வந்து டோக்கன்ல கொடுத்துட்டு தான் நான் உள்ள கேவிடெக்ஸ்குள்ள போயிருந்தேன். இப்போ ஷால் எடுத்துட்டு தன்ஷியோட ட்ரெஸ்ஸையும் டோக்கன் கொடுத்து வாங்கிட்டு இங்கேருந்து திரும்ப நடந்தே பஸ் ஸ்டாண்டு தான் போயிட்டு இருக்கோம். கேவிடெக்ஸோட ஆட்டோ வரும்னு சொல்லியிருந்தாங்க. பஸ் ஸ்டாண்டு போயிருக்கு. எப்போ வரும்னு தெரியாது, வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு டைம் கிடையாது, நாங்கள் உடனே போய் ஆகணும். அதனால நடந்தே போயிடலாம், நம்ம வந்து ஆட்டோக்கெல்லாம் வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு தன்ஷிட்டு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து இப்போ எங்கே போக போகிறோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக போகிறோம். எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காங்க. அவங்கள போயிட்டு பார்க்கறதுக்காக இப்போ நானும் தனுஷியும் தான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காகவே ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க. அவங்க எங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த கார்னர் அந்த சிக்னல் விழும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நாங்கள் வெயிட் பண்ண போகிறோம். அவங்க வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு திரும்ப உடனே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இன்னைக்கு கடலூர் முக்கியமாக வந்ததே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக தான். கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, அங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக தான் வந்தேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, இந்த ஹாஸ்பிட்டல் போகிறத மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். டைம் இப்போ கரெக்டாக ஒரு 3 மணி போல் இருக்கும். மதிய சாப்பாடு சாப்பிட முடியல, அதனால பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கல. அதனால ஸ்நாக்ஸாக தான் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு இருக்கேன். இங்கே வந்ததும் ஜூஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு பாப்பா வந்து கேட்டிருந்தா. அதனால மாசா ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்துருந்தேன். அதை குடிச்சிட்டு தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேருந்து உடனே இப்போ ஆட்டோவில் வந்துடுவாங்க. அவங்க கூட ஏறி அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். வேற எந்த ஒர்க்கும் கிடையாது, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஷால் எடுத்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு இப்போ ரிட்டர்ன் ஆட்டோவில் நாங்கள் ஏறிட்டோம். ஷேர் ஆட்டோவில் தான் ஏறி இருக்கோம். இதோட சார்ஜ் வந்து 10 ரூபா தான் வாங்கிக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான். இப்போ எனக்கும் தனுஷிக்கும் 20 ரூபா வாங்கிப்பாங்க. இப்போ ஷேர் ஆட்டோவில் தான் ஏறி இருக்கோம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து சிதம்பரம் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போக வேண்டியதான். ஹஸ்பண்டும் தர்ஷனும் வந்து ஊருக்கு போயிருக்கிறாங்க. அவங்க வந்து வரத்துக்கு ஈவினிங் ஆகிடும். இப்போ நாங்கள் ரிட்டர்ன் போகிற டைமே வந்து ஒரு 5 மணி போல் ஆயிடுச்சு. இங்கேருந்து வீட்டுக்கு போக கண்டிப்பாக 6 ஆகிடும் என்னோட கணிப்பு. ஏன்னா இங்கே பஸ் ஏறினா சிதம்பரம் டெப்போக்கு போகணுன்னா 1 ஹவர் 1 மணி நேரம் ட்ராவல் சொல்லியிருக்கிறாங்க, கடலூர் டு சிதம்பரம். அதனால கண்டிப்பாக ஒரு 6 மணி 6 ஆகிடும். இப்போ டைம் வந்து ஒரு 5 மணி போல் ஆயிடுச்சு. இப்போ இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்காக அந்த பாலத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல ஒரு காளி கோயில் இருக்குது. அந்த காளி கோயிலில் கூட்டத்தை பாருங்க. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் ஒரு 5 மணி போல் எடுத்தது. இன்னைக்கு தனுஷிக்கு ட்ரெஸ் எடுத்தது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி தோணுது. இவ்வளோ நாள் ட்ரெஸ் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கலாமோ, வேற மாடல் எடுத்துருக்கலாமோ, வேற கலரில் எடுத்துருக்கலாமோன்னு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். ஆனால் இந்த டைம் இன்னைக்கு வந்ததும் கேவிடெக்ஸில் போனால் பட் கலெக்ஷன் கிடையாது. ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனோம், எங்களுக்கு பிடிக்கல. அதை அப்படியே வச்சுட்டு அடுத்து ஆனந்தம் சில்க்ஸ்க்கு வந்தோம். பட் அங்கே வந்து நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு, ட்ரெஸ்ஸும் பிடிச்ச மாதிரி எடுத்திருக்கோம். ஏதோ இந்த டைம் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. போன வருஷம் தனுஷோட பிறந்த நாளுக்கு வந்து சைக்கிள் எடுக்கிறதுக்கு சிதம்பரத்துக்கு வந்து சைக்கிள் எடுத்துட்டு போயிருந்தேன். அடுத்து பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு விருதாச்சலம் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம். லாஸ்டா கேக் வாங்குறதுக்கு விருதாச்சலம் போயிருந்தேன். 3 தடவை டிராவல் பண்ணி தனுஷோட பிறந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். இந்த டைம் வந்து ஒரே டைம். இப்போ ட்ரெஸ் எடுக்க கடலூர் வந்தாச்சு. கேக் வாங்குறது நம்ம ஆல்ரெடி சிதம்பரத்துல தான் இருக்கும், பக்கத்திலே இருக்கு கேக் ஷாப்பு. அப்படியே ஒரு வண்டி எடுத்தோம்னா டக்குன்னு 5 நிமிஷத்துல போய் கேக் வாங்கிட்டு வந்துடலாம். ஃபைனலா இப்போ வந்து கடலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. வந்ததுமே பாருங்க சர்க்குரு பவன் ஹோட்டல்ல இப்போ தனுஷிக்கு வந்து பஜ்ஜி வடை போண்டெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன். அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் எனக்கு ஒரு கிளாஸ் டீ, ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. டீ சாப்பிட்டுட்டு இப்போ உடனே வந்து சிதம்பரத்துக்கு போகிறதுக்கு பஸ் இருக்கான்னு போயிட்டு பார்க்கணும். இங்கேருந்து பஸ் வந்து காரைக்கால் மாயவரத்துக்கு நிறைய பஸ் இருக்கும். அதனால ஒரு பஸ் இந்த பஸ் ஸ்ட்ரெயிட்டா வந்து மாயவரம் போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. சிதம்பரம் வழியா தான் போகுது. பட் டிக்கெட் எடுக்கும்போது நான் டெப்போ கேட்குறேன், அவங்க
அவங்க வந்து நீங்கள் வண்டிகேட்டில் தான் இறங்கி ஆகணும், நாங்கள் வந்து பைபாஸ் வழியாக போயிடுவோம், நாங்கள் புவனகிரி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நான் வந்து வண்டிகேட்டில் இறங்கி நான் அடுத்த பஸ் மாறி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பஸ்ஸில் ஏறியாச்சு. பாருங்கள், கேவி டெக்ஸ்லாம் வந்து கிராஸ் பண்ணுறோம். காலையில் வரும்போதும் சரி போகும்போதும் எங்களுக்கு சீட்டு வந்து கிடச்சிருந்தது. ஃப்ரீயாக தான் இருக்குது பஸ்ஸு, கூட்டம்லாம் கிடையாது. ஏன்னா நாங்கள் போயிருக்கிற டே வந்து சண்டே, ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இப்போ சிதம்பரம் கிட்டத்தட்ட வந்தாச்சு பாருங்க, முட்லூர் வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த பஸ் வந்து புவனகிரி போகல, இது வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து வண்டிகேட் வழியா போகுது, பைபாஸ் வழியா. அதனால நான் வண்டிகேட்ல இறங்கி வேற பஸ் மாதிரி போகணும். கரெக்டா வந்து ஒரு 6:15 போல நாங்க வந்து வந்துட்டோம். இவங்க சொன்னாங்க நாங்க 1 ஹவர்ல போயிடுவோமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல கரெக்டா இவங்க வந்து ஒரு 1 ஹவருக்குள்ள வந்து வண்டிகேட்ல வந்து விட்டுட்டாங்க. இப்போ நானும் தனுஷும் இப்போ வண்டிகேட்ல இறங்கி இங்க இருந்து அடுத்த பஸ் பிடிச்சி நாங்க வீட்டுக்கு போனோம். பாருங்க, இப்போ வண்டிகேட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டவுன் பஸ் வந்துச்சு. அந்த டவுன் பஸ்ல ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. நானும் ஃப்ரீ டிக்கெட் வாங்கிட்டு தனுஷு நானும் நின்றுட்டு இருக்கோம். ஆக்சுவலி மணலூர் மட்டும்தான், ஒரு ஸ்டாப்பு தான். வண்டிகேட்ல இருந்து மணலூர், அடுத்து டெப்போல இறங்கி இப்போ ஸ்கூட்டியே எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கரெக்டா ஒரு 6:45 வீட்டுக்கு வந்துட்டோம். தர்ஷன் வந்து இப்பதான் ஊர்லயே கிளம்புறாங்க. அவங்க வர்றதுக்கு 8 மணி ஆயிடும். நாங்க வந்தாச்சு நேரத்துல வீட்டுக்கு. நைட்டுக்கு டிஃபன் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில வச்ச சட்னி இருக்கு, தோசை மாவு இருக்கு. இவ்வளவுதான், சிம்பிளா தான் நைட்டுக்கு முடிச்சு போறேன். எதுவும் சமைக்கிறதா இல்ல. ஏன்னா கடலூர் போய் வந்தா டயர்டு ஓவரா இருக்கு. கடலூருக்கு இன்னைக்கு மெயினா போனது ஹாஸ்பிட்டலுக்கு போனதுதான். அது சக்சஸ்ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஆட்டோ வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணி ட்ரெஸ் எடுத்துகிட்டே போயிடலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இல்லைன்னா நான் முன்னாடியே போயிருந்திருப்போம். போயிட்டு பார்த்துட்டு வரும்போது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ரிலேஷன் வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி ட்ரெஸ் எடுத்துட்டு அவங்க வந்ததும் அவங்க கூட ஆட்டோவில் போயிட்டு பார்த்துட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே தனுஷோட ட்ரெஸ்ஸை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிதான் எடுத்திருக்கேன். அவளுக்கு பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும். பாப்பா கிட்ட வந்து இது வரைக்கும் கிராண்டான ஃப்ராக் வந்து கிடையாது. சரி, நல்லா கிராண்டா இருக்கிற மாதிரி எடுத்துக்கலான்ட்டு இப்போ எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, பிடிக்கலன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தி நான் தப்பா நினைக்க போறது இல்லை. உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலி கிராண்டா எடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இப்போ எடுத்திருக்கேன். ஆல்ரெடி சுடி வந்து நிறைய வச்சிருக்கேன். ஒரு 2-3 சுடிலாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து வச்சிருக்கேன். ஃப்ராக் மட்டும் பாப்பா கிட்ட இல்லைன்னு இந்த டைம் நான் வந்து ஃப்ராக் தான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பிங்க் கலர்ல எடுத்திருக்கேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற விளாக்ல சந்திக்கலாம். பாய்.